இப்போ இன்ஃப்ளூவன்சிங்கிறது வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டையும் தாண்டி இட்ஸ் மை ப்ரொஃபஷன் ஆல்சோ நவ். இப்போ ஒரு பிராண்ட் ப்ரொமோஷனாக இருக்கட்டும், ஒரு ஷாப் ப்ரொமோஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ஈவன் என்னோட ஓன் பிஸ்னஸ் கூட திஸ் இஸ் அ பிளாட்ஃபார்ம் டு செல் மை ப்ராடக்ட். அப்படி தான் நான் அதை பார்க்குறேன். இது என்னோட ஜாப் அந்த மாதிரி இது மாறிடுச்சு. ஸோ இப்போ அதையும் தாண்டி என்னோட பிஸ்னஸ்க்கு செல் பண்ணுறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மாகவும் தான் இதை பார்க்குறேன். ஸோ எப்படி ஒருத்தவங்களுக்கு 9 to 5 ஜாபோ அது மாதிரி எனக்கு இன்ஃப்ளூயன்சிங் ஒரு ஜாப் தான். நான் ஏன் இப்படி டான்ஸ் பண்ணுறேன்னா தட்ஸ் மை ஜாப். நான் அது வந்து என்னோட ஆசையும் தாண்டி இப்போ தட்ஸ் த வே ஆஃப் ஏர்னிங்னு ஆயிடுச்சு. ஸோ உடனே கேட்பாங்க, அப்போ நீங்கள் ஆடினா காசா அப்படின்னு. அஃப்கோர்ஸ் எஸ், உங்களுக்கு தெரியும் யூடியூப்னா ஷார்ட்ஸ் மூலமாக நம்மளுக்கு பேமெண்ட்ஸ் வரும். அதே மாதிரி பிராண்ட் ப்ரொமோஷன் பண்ணாலும் பேமெண்ட்ஸ் வரும். இல்லை ஏதாவது ஒரு பர்டிகுலர் சாங் வந்து ப்ரொமோட் பண்ணணுன்னு ஏதாவது வந்தால் கூட நம்ம வி ஆர் டூயிங் தட். ஸோ அப்படி வரும். இது வந்து இயற்கையாக எல்லாருக்கும் இருக்கிற டேலண்ட் மூலமாக அவங்க ஏர்ன் பண்ணுற விதம் தான். அதை தான் நான் பண்ணுறேன். அது சில பேருக்கு எரிச்சல் வந்துச்சுன்னா, நாளைக்கு என் கஷ்டம்னு ஒன்று வந்ததுன்னா, எனக்கு இஎம்ஐ கட்டணும்னா அவங்க வந்து கட்ட போகிறதில்ல. நாளைக்கு எனக்கு பணம் தேவைன்னா அவங்க வந்து கட்ட போகிறதில்ல. ஸோ அவங்க பேசுகிறவங்க பேசிட்டே இருக்கட்டும். நான் எப்போ வந்து அவங்கள இக்னோர் பண்ண ஆரம்பிச்சேனோ, ஐ அம் க்ரோயிங் பட் தே ஆர் ஸ்டில் இன் த ஸ்டேஜ் ஆஃப் கமெண்டிங் தான். அவங்க லைஃப் அப்படியே ஸ்டாக்னண்ட்டாக இருக்கும். நம்ம க்ரோ பண்ணிட்டே இருக்கலாம். அவ்வளோதான்.